எப்பவும் போல் இன்றைக்கும் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நான் எந்திரிச்சு வரும்போதே ஹஸ்பண்ட் வந்து ஒலை வச்சுருந்தாரு. ஸோ அதனால் சாதம் வைக்கிற வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஒரு ஃபைட்டு நடக்க போகுது. அந்த ஃபைட்டை நீங்கள் கேட்டுட்டு அப்புறமா என்னோடய ஸ்பீச்சுக்கு வாங்க. ஸோ கேளுங்களே. நீ என்னத்தை தேடி கண்டுபிடிச்ச? அதாவது என்னென்னா கத்தி காணோம். அந்த கத்தியை வந்து இவர் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாராமா. அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இது பண்ணி உனக்கு எதுவுமே தெரியலை, ஒரு கத்தியை கூட உன்னால் கண்டுபிடிச்சி எடுக்க தெரியலையா அப்படின்னு ஒரு சண்டை. அதுக்கு நான் திருப்பி பேசவோ இவருக்கு கடைசி எப்படி சண்டை போட்டாலும் இந்த ரொமான்ஸில் தான் வந்து முடியும். அதாவது எப்படின்னா தப்பாக இல்லை, ஒரு ஒரு குழந்தைய கொஞ்சிற மாதிரி தான் இது எப்போவுமே எங்களுக்குள்ளே நடக்கிறது. இது யார் இருந்தாலும் நடக்கும். என் அம்மா முன்னாடி நடக்கும், எங்கள் அப்பா முன்னாடி நடக்கும், யார் இருந்தாலுமே இவர் இப்படி தான். அது வந்து மாறவே மாறாது. ஸோ மேபி உங்களுக்கு இது டிஸ்கஸ்டிங்காக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஆல்சோ கம்மிங் டு த பாயிண்ட் என்னென்னா, இந்த டிவோர்ஸோட ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்குள்ளே போயிட்டுருக்கு. என்னால் நம்பவே முடியல. நான் ஒரு பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி நம்ம இருக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் அடுத்தடுத்து எனக்கு பிடிச்ச 2 ஹீரோ வந்து இந்த மாதிரி டிவோர்ஸ்னு வந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் அது அவங்களோட பர்சனல், நம்ம வந்து அதில் போய் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்கவுங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும். பட் நான் என்ன கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னா, ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தாலும் 25 வருஷம் கழித்து பார்த்தாலும் நானும் என்னோடய கணவர் இதே மாதிரி ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது. எனக்கு வந்து சூடு சொன்னே இல்லை. இவர் என்ன பண்ணாலும் நான் வந்து வெக்கமே இல்லாமல் போய் நின்றுட்டு இருப்பேன். இவரும் அப்படி தான். நான் போனேன்னா திருப்பி வந்து என்னை வெயிட் பண்ண கூட வைக்க மாட்டார்.